ஏதோ ஒரு வழியை கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார். நல்ல கரங்களை சற்றி ஆமென் சொல்லுங்க. ஏதோ ஒரு வழி என்னன்னு இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே, வழியோ ஜீவனோ. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து என்னை மறவாமல் நினைக்கிறவர், நீர் என்னை கைவிடவே மாட்டேன். நான் நம்பும் கண்மலையும் என் துருகமுமானவரே, என் மீட்புமானவரே, நீரன் கரத்தை பிடித்துக் கொள்வீராக, நீரன் கரத்தை பிடித்துக் கொள்வீராக. நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, நான் நம்புவேன் உம்மை மட்டுமே வாழ்வேன். நான் நம்புவேன் என் வாழ்வேன். சொல்லுங்க, நான் நம்புவேன். ஹல்லேலூயா. ஆமென். நான் நம்புவேன். ஆமென். தாழ்த்துகிறோம், எல்லாம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். தொடர்ந்துள்ள பகுதிகளை கிருபையாய் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று புதிதாய் வந்திருக்கிறவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆன்லைன் மூலமாய் கவனிக்கிறவங்க, கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து கவனிக்கிறவங்க எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் கர்த்தர் நல்லவர். எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டு விலகாமலும், ஆமென், நம்மை குற்றப்படுத்தாமலும், ஆமென். ஒரு நெருக்கம் வரும்போது, நமக்கு ஹெல்ப் பண்ண வர்றவங்களால கை கொடுக்க முடியலைன்னு வரும்போது அவங்க செய்கிற அடுத்த காரியம் என்ன தெரியுமா? எங்களால் முடியலைன்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நம்மளை குற்றப்படுத்துவாங்க. யோபுவின் நண்பர்கள் யோபுவை குற்றப்படுத்துவதற்காக வரவில்லை, மாறாக எதற்கு வந்தார்கள்? ஆறுதல் சொல்ல வந்தார்கள். ஆனால் அவர்களால் ஆறுதல் சொல்ல முடியலை. அப்படின்னு வரும்போது அவங்க குற்றப்படுத்த ஆரம்பிச்சாங்க. எப்படி குற்றப்படுத்துறாங்க? யோபு 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் அங்க சொல்றாங்க, குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ? அதன் அர்த்தம் என்ன? குற்றம் இல்லாதவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வராது, சன்மார்க்கனுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் வராது. இதை நினைத்து பாரும் அப்படி சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, அப்போ உங்ககிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 2வது அதிகாரம் 3வது வசனத்துல சாத்தான்கிட்ட வந்து ஆண்டவர் சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு. யோபு 2:3 என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து
பொல்லாப்புக்கு விலகுகிறவருமான மனுஷனாகிய அவனை அல்லாமல் பூமியில் ஒருவனும் இல்லை. அடுத்த வார்த்தையை பாருங்கள். முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும். ஆண்டவர் என்ன சொல்றார்? அவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முகாந்திரமே இல்லை. ஆனா சூழ்ந்திருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? ஏதாவது ஒரு தப்பு இருந்திருக்கும். அப்படி சொல்ல காரணம் என்ன? அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல, ஹெல்ப் பண்ண முடியல. பல நேரத்தில் நம்மளை சுற்றி இப்படிதான் நடக்கும். ஆனாலும் யோபு சொல்லும் வார்த்தை தான், நாம் போகும் வழியை அவர் அறிவார். கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்க. நம்மை நன்றாய் அறிந்திருக்கிற கர்த்தர், அவர் நம்மை விட்டு விலகாதவர், உடன்படிக்கையின் தேவன், உண்மையிலே பிசகாதவர். கர்த்தர் உங்களை கிருபையாய் இதுவரை கொண்டு வந்தார். அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். ஆமே, பிள்ளைங்களுக்கு வயசாகுதே, பிள்ளைகளை தந்தவருக்கு தெரியும். ஆண்டவரே, என் சரீரத்தில் பெனல் எல்லாம் குறைந்து போகிறது, அவருக்கு தெரியும். ஆண்டவரே, ரொம்ப வருஷம் வெயிட் பண்றேன்னு அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும். என் ஆவி என்னில் தியங்கும் போது நீரன் பாதையை அறிந்திருக்கிறேன். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போதே, இப்பதானே சறுக்குது, கொஞ்சம் விழுந்து எழும்பி வா. எத்தனை பேர் சறுக்கி விழுந்து கிடக்குறாங்க. உன் கேஸெல்லாம் இப்போ பார்க்க முடியாது, அப்படி சொல்ல மாட்டா. என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போதே அந்த கிருபை வந்து அப்படி தாங்கும். நம் மேல் நினைவாய் இருக்கிற தேவனுக்கு கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் செலுத்துவோம். மறவாமல் நினைப்பவரே ஏசையா நினை. ஆமென். மறவாமல். நன்றி ஆண்டவரே. கர்த்தருக்கு மாத்திரம். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை 100% உண்மை. அதுல பொய்யே கிடையாது. ஒரு உறுப்பு கூட மாறாது. அது நிச்சயம் நடக்கும். அது தாமதித்தாலும் நீ அதற்கு காத்திரு. நீ சொல்லியும் சொன்ன வார்த்தையை ஒரு முறை என்னிடம், ஒரு முறை என்னிடம். ஆமென். க்ளோரி. ஒரு முறை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய செயல்கள். முதல் சாட்சியில செப்டம்பர் மாதம் ஒரு குடும்பம் ஊருக்கு வராங்க. அக்டோபர் மாதம் அவங்க ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட். நவம்பர் மாதம் சர்ச்சுக்கு வராங்க. டிசம்பர் மாதம் கன்சீவ் வராங்க. ஆமேன். ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நடத்துகிற பாதை. ஹல்லேலூயா. ஆமேன். ஒரு மாறாவை கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார்னா அடுத்த சாப்டர் உங்க லைஃப்ல ஏலிமா தான் இருக்கும். ஆமேன். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி, இன்னைக்கு நான் மாறாவை டேஸ்ட் பண்றேன், அடுத்து ஏலிமுக்கு ரெடி ஆயிருங்க. ஹல்லேலூயா. ஆமென். அவர் 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 வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையா ஒரு மாறா. ஏலிம்ல எத்தனை நீரூற்று இருந்து தெரியுமா? 12 நீரூற்று. அப்ப 1க்கு 12. ஹல்லேலூயா. ஒரு மாறா 12 நீரூற்று. எவ்வளவு பெரிய தேவன். அல்ல, ஒரு தலைமுறைக்கு யோபு துக்கத்தை அனுபவித்தான். அவனை எத்தனை தலைமுறை வரை நன்மையை பார்க்க வச்சாரு தெரியுமா? 4 தலைமுறைக்கு. ஆமென். ஆபிரகாம் எத்தனை வருஷம் வாக்குத்தத்தத்துக்கு காத்திருந்தார்? 25 வருஷம் காத்திருந்த ஆபிரகாமை எத்தனை வருஷம் அனுபவிக்க வைத்தார் தெரியுமா? ஆபிரகாமுக்கு எத்தனை வயசுல மரித்தான்? 175. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் எப்போ கிடைக்குது? 100. எப்போ கொடுக்கப்பட்டது? 75. 25 வருஷம் காத்திருக்க வைத்து கொடுத்த நன்மையை 75 வருஷம் அனுபவிக்க வைக்கிறா. என் ஆண்டவர் உங்களை எவ்வளவு காத்திருக்க வைக்கிறாரோ
அவ்வளவு நன்மை அதற்கு பின்னாக இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை என்ன பண்ணுமா? இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சனால என்ன தெரியுமா? அது வளர்ந்துட்டே இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறங்கணும். உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் ஆமென், உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாதது எதுவும். நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவனே, சகலத்தையும் செய்ய வல்லவரே, இந்த நேரத்தில் பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் தருகிறோம். நீர் எங்கள் பரிகாரி, நீர் எங்களுக்கு சுகம் தருகிற தேவன், நீர் எங்கள் யெகோவா ராஃபா, எங்கள் பலவீனங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தவர், எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவரே, நம்முடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். பெயர் சொல்லப்பட்ட ஒவ்வொருவரையும் நம்முடைய கரத்தில் தருகிறோம். பெயர் சொல்லப்படாதவர்களும் உண்டு, அவர்களை உங்க சமூகத்தில் வைக்கிறோம். இந்த நேரத்தில் கிருபை கூர்ந்து இரக்கம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, கற்பத்தில் இருக்கிற குழந்தை துவங்கி முதிர் வயதில் உள்ளவர்கள் மட்டும் எத்தனையோ விதமான பலவீனங்கள், ஆக்சிடென்ட், ஆண்டவரே, செயலிழந்த அவயவங்கள், கேன்சர் ப்ராப்ளம், கிட்னி ஃபெயிலியர், ஆண்டவரே, ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், இப்படி எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக, சௌக்கியம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, ஜீவன் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, தீர்க்காயுசு உண்டாவதாக. கர்த்தர் கிருபை கூர்ந்து இறங்கு. சின்ன பிள்ளைங்கப்பா, கிருபையா இறங்குங்க ஆண்டவரே, கிருபையா இறங்குங்கப்பா. ஒரு தீங்கோ சேதமோ அணுகாம துக்கப்படுத்தாம ஆண்டவரே, அவனை வியாதி மேற்கொண்டது என்று சொல்லாதபடிக்கு மரண வாசலிலிருந்து தூக்கி எடுத்து உடைய பிள்ளைகளை சாட்சிகளாய் நிற்க பண்ணும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் கிருபையாய் நம்முடைய ஜெபத்தை கேட்ட தயவுக்காய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவர். கடந்த நாளிலே வயநாட்டில் அந்த மண் சரிவு, நீங்க அந்த நியூஸ் பார்த்துருப்பீங்க. எத்தனையோ பாதிப்பு. அடிக்கடி கேரளாவில், விசேஷமாக இந்த பகுதியில் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுகிறது. உயிர் சேதங்கள், ஜனங்களுடைய வாழ்வாதார பாதிப்பு. ஒரு வார்த்தை கைகளை உயர்த்தி ஆண்டவர் கிருபையாய் காக்கணும். எல்லாவற்றையும் மனிதனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆமே, என்ன ஞானம் இருந்தும், பணம் இருந்தும், அதிகாரம் இருந்தும், இப்படிப்பட்ட அழிவுகள் வரும்போது மனிதனால் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த சேதத்துக்கு உட்பட்ட ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்து ஆறுதலையும் சமாதானத்தையும் கிருபையும் கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்தை கட்டி எழுப்புங்க. இப்படிப்பட்ட சேதங்கள் தேசங்களில் உண்டாகாதபடிக்கு கர்த்தர் கிருபையாய் காத்தருளும், கிருபையாய் காத்தருளும், கிருபையாய் காத்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஏதோ ஒரு வழியை கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார். நல்ல கரங்களை சட்டி ஆமென் சொல்லுங்க. ஏதோ ஒரு வழி என்ன